இப்போ கன்னி ராசின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த கன்னி ராசியே வந்து தலைநகரத்தை குறிக்கக்கூடிய இடம் சார். இப்போ வந்து டெல்லினா அது கன்னியை குறிக்கும். ஓ, சென்னைன்னா கன்னியை குறிக்கும். ஆமா, இப்போ எப்படின்னா மேஷன்னா மலை சார்ந்த இடம். ரிஷபம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த தியாகராஜா ஸ்ட்ரீட். ஆமா, இது எல்லாமே டி நகர் எல்லாமே ரிஷபம் சார். ஏன்னா அங்கதான் ஜுவல்லரி ஷாப்பு, நகை கடை, ஜவுளி கடை எல்லாம் இருக்கு. இது எல்லாமே ரிஷபத்துக்கு வரும் சார். ஓ, ஏன்னா சுக்கிரனால அதான் ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு. மளிகை கடைலாம் மளிகை கடையில இதுலதான் வரும். ஏன்னா சாப்பாடு விஷயம் தானே, அங்கதான் வரும். அதனால டி நகரே அப்படிதான். நம்ம ஷாப்பிங்னா அங்க போவோம், ஒன்னா பாரிஸ் போவோம், இல்ல டி நகர் போவோம். இது ரெண்டுமே சுக்கிரனை குறிக்கக்கூடிய இடம் தான் சார். அதே மாதிரி கன்னி அப்படின்ற வீடு தலைநகரை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இயல்பா அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரங்க ஊர்ல தலைநகரத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வடபழனி எல்லாம் கன்னியை குறிக்கக்கூடிய. வடபழனி சென்னையில இருந்தாரு சித்தர். ஆமா, அங்க ஒரு இதா சார். ஆமா, ஒரு சித்தர் ரொம்ப காலமா இருந்தாரு. அந்த வடபழனி கோயில், அந்த கோயில் வாசல்ல உட்காந்துருப்பாரு. இல்லைன்னா அந்த உள்ள நுழையும் போது அந்த லெஃப்ட்ல அந்த பூக்கடலாம் அதிலே தான் உட்காந்துருப்பாரு. அவர் எல்லாம் வந்து பாப்பாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு. ஆமா, இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நாளிதழ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அவரு இப்போ சமாதியாகி ஒரு 4-5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் இருக்கும் சமாதியாகி. அதுக்கு முன்னாடி நாங்க டெய்லி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்ப்போம். நீங்க பாத்திருக்கீங்க? ஆமா, நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், நிறைய வாட்டி பார்ப்பேன். அவர் யார்கிட்ட பேச மாட்டாரு அப்படிம்பாரு. யாரையாவது ஒருத்தருக்கு இருந்தா அப்படிம்பாரு. கை தூக்கிட்டாருன்னா நம்ம நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கை தூக்கவே மாட்டார். யாரு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. எல்லாரும் வாங்கி. நீங்க போகும்போதும் ஏதாவது உங்களுக்கு காசுல வாங்கி இருக்காரு? நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவர் கொடுத்ததை நான் சாப்பிட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். கொடுப்பாரு, செலவு கொடுப்பாரு. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சித்தர்கள் சில பேரை பார்த்தா சில விஷயங்கள் சாப்பிட்டுருக்கேன். நான் அது போய் நிற்பேன். நான் ஷூட்டிங்ல இருந்து கூட அப்படியே போய் நிற்பேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படி தலையாட்டுவார். தலையாட்டினா ஓகே நம்ம போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் கூட்டம் சேர்க்க மாட்டார். அவர் யாரையும் பார்க்கவும் மாட்டார். ரொம்ப காலமாக இருந்தார். வடபழனியில் நிறையா சினிமா ஆக்டர்ஸு, டெக்னீஷியன், எங்கள் சண்டு யூனியனில் எல்லாமே அவரோட பக்தர்கள். ஓகே. நாங்கள் ரொம்ப அவர் போய் ரொம்ப அவர் ஃப்ரீயாக தான் அவரை போய் பார்த்துருவோம். மனசு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ அவர் ஒன்றுமே நமக்கு சொல்ல வேண்டாம். அவரை நம்ம பார்த்துட்டாலே நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கே போய் உங்களுடைய மனம் அமைதிப்படுகிறதோ, எங்கே போய் உங்கள் மனம் ஒடுங்குகிறதோ அங்கே இருக்கிற சித்தர் தான் உங்களுக்கான சித்தர் சார். கரெக்ட். அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம பாலகுமாரன் சார். ஆமா, அவர் வந்து ஆமா என் கூட நல்லா பேசுவார். நான் அப்பா தான் கூப்பிடுவேன் அவரை. நம்ம உடையார் நாவல் எழுதும் போது நானும் ஒரு டிஸ்கஷன்ல உட்காந்துருக்கோம். அப்ப ஐயா வந்து சொல்றாரு விசிறி சாமிகள் பத்தி சொல்லும் போது, நான் சும்மா வந்து பேசிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இதுக்கு போயிருந்தோம், புனலுக்கு போயிருந்தோம். என் தலையில கையை வச்சு 1 நிமிஷத்துல குண்டலினி எழுப்பி விட்டாரு. அவர் பிடிச்ச அந்த சுருட்டை நானும் பிடிச்சேன். அப்ப நான் வேற அவர் வேற இல்லைன்னு ஆயிட்டோம். அப்ப யார எப்ப சித்தர்கள் உங்களை ஆட்கொள்கிறார்களோ அப்ப நீங்க வேற அவங்க வேற எல்லாம் அந்த நம்மளை கூட்டு போயிடுவாங்க நம்மள. கண்டிப்பா. பாலகுமார் சாரை பார்க்கும் போதே அவர் வந்து என்னதான் கான்ட்ரவர்சியில ஓடினாலுமே ஐயாவை பார்த்தாலே ஒரு கையெடுத்து கும்புற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஏன் சித்தர்கிட்ட ஆசை பிடிச்சு அந்த மாதிரிதான் எனக்கு இப்ப உங்களை பார்த்தா தோணுது. இப்ப நிறைய எத்தனை சித்தர்கள் நீங்க வந்து திடீர்னு சொன்னா நான் அங்க பார்த்தேன்றீங்க, திருவண்ணாமலை பார்த்தேன், இப்ப வடபழனியில இருக்கக்கூடிய இவரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கீங்க. வடபழனியில பார்த்தோம். நம்ம இதுல புழல்ல ஒரு சித்தர் இருக்காரு. அவரை பார்த்திருக்கேன். திருவண்ணாமலை புழல்னாலே வந்து ஜெயில் சார். ஆமா, இந்த சித்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப சித்திர நட்சத்திரம்னாலே வந்து நான் சொன்ன மாதிரி பாதாளம், ஜெயில் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். ஓ அப்படியா? ஆமா சார். இந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். இந்த சித்திரை நட்சத்திரம் என்னன்னா செவ்வாயுடைய ஆளுமை. பாத்தீங்களா, நீங்க செவ்வாயை பத்தி ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறீங்க, இவரும் சேர்ந்து வராரு. செவ்வாயுடைய ஆளுமை தான் சித்திர நட்சத்திரம். நம்ம மிருகசீடம் சொன்னேன் பாத்தீங்களா, செவ்வாய் மாதிரி. அந்த மாதிரி செவ்வாயுடைய இன்னொரு நட்சத்திரம் என்னன்னா இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திர நட்சத்திரத்துக்கு யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஸ்வினிக்கு ஒண்ணு சொன்ன தெரியுமா, மாயாண்டி சுருட்டுக்கோள் மாயாண்டி சார் என்னுடைய மானசீக ஒரு குருநாதர். இப்ப நீங்க போகும்போது அந்த மலையில திருக்கூடல் மலை எங்கன்னா திருப்பரங்குன்ற பக்கத்துல கூட திருக்கூடல் மலை. அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஐயா இருப்பாரு, மலைக்கு கீழே பாத்தீங்கன்னா மச்சமுனி இருப்பாரு. நம்ம நடுவுல நீங்க போகும்போது இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து சோமப்பா சித்தர். இந்த சோமப்பா சித்தர் யாரு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சோமப்பா சோமப்பான்னு ஜெபிச்சுட்டே இருப்பாராம். இந்த சோமப்பா பேர் யாருக்குன்னா சோமசுந்தர கடவுளுக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேரு சோமசுந்தர. அந்த சிவனை 24 மணி நேரம் தியானம் பண்ணிட்டே இருப்பாராம். யாரு? நம்ம சோமப்பா சித்தர். மேல போனா நம்ம மாயாண்டி சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர். கீழே வந்தா இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மச்சமுடி. நடுவுல அந்த மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி இவருக்குன்னு ஒரு ஜீவ சமாதி இருக்கு சார், அங்க உட்கார்ந்தாரு. நீங்க வேப்பீங்க, நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மனித தெய்வமா வாழ்ந்தக்கூடிய முத்துராமலிங்க தேவர் போய் அவர்கிட்ட ஆசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த உயரத்துக்கு வந்தார். அவருக்கே காட்சி கொடுப்பாரு. அவர் எழுதியிருக்காரு அதுல. சோமப்பா சித்தர் வந்து இப்படி உட்கார்ந்துருப்பாரு, முத்துராமலிங்க சுவாமிகள் வந்து இப்படி உட்கார்ந்துருப்பாரு. அப்படியே வந்து போய் அதுல வந்து ஆசீர்வாதம் அந்த மாதிரி சித்திரக்காரவங்க போய் அங்க மதுரையில இருக்கக்கூடிய அந்த போய் மாயாண்டியும் பார்க்கலாம். ஏன்னா அந்த ராசிநாதன் தானே, செவ்வாய்னாலே அது அவரையும் பார்க்கலாம். இப்பயும் மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த இடத்துல ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வருது.
சோமப்பா சோமப்பான்னு சொன்னாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சோகத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணிடுவாராம். நீங்கள் சொன்னீங்க முத்துராமலிங்க ஐயாவை பற்றி சொன்னீங்க. அவர் வந்து சித்தரா நம்ம அறியப்படலைன்னா கூட ஒரு புண்ணியஸ்தன்னா நம்ம அறியப்பட்டோம். கண்டிப்பா. ஏன்னா அவர் நன்கொடை கொடுக்காத ஆள் இல்லை, வாங்காத ஆள் இல்லைங்கிற மாதிரி. அவர் திருமணம் வந்து ஒரு அழகான பொண்ணு, அவங்க முறை பொண்ணு. அதை கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணு அந்த குடும்பம்லாம் ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த பொண்ணை அவர் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணே கேட்குது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ யார் அப்படின்னு கேட்குற. அக்கா பொண்ணு. என்னம்மாமா என்ன தெரியல, அக்கா பொண்ணு இப்படியா, சரி வேற யாரும் நல்லா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி. அதாவது அப்படி ஒரு மனிதர். எல்லாம் தன்னோட சொத்தெல்லாம் ஏழைங்களுக்கு எழுதி கொடுத்த. நீங்கள் சொன்னீங்களா அந்த சித்தர்லாம் பார்த்தீங்கன்னே, அப்போ அந்த குணம் அவருக்கு வந்துருச்சு. இல்லை சார், யார் ஒருத்தர் சித்தருடைய நிழல்ல ஆட்பட்டு விட்டாங்களோ அவங்களுக்கு பணம் காசெல்லாம் பெருசா தேவைப்படாது. பேப்பர் தானே, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான் சார். மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. பணம் வெறும் பேப்பர் தான். அது ஒரு உங்களுக்கும் எனக்குமான ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த பணமே தவிர. ஒரு கருவில் இருக்கோம், நம்ம கருவில் இருக்க வரைக்கும் நம்ம வெளியில தெரிய மாட்டோம். அம்மாவை கூட அந்த குழந்தைக்கு தெரியும், அம்மாவோட பேச்சு தெரியும், நம்ம கீழே அப்பா பேசுறது அதெல்லாம் கேட்கும். ஆனால் குழந்தைக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இங்கே வந்திருக்கோம், இப்போ அம்மாவோட கருவறைக்கு நம்ம போக முடியுமா? முடியாது. தலைகளெல்லாம் போக முடியாது. அப்போ இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம். இது வரைக்கும் நம்ம எத்தனை பிறவி, அதை கிட்டத்தட்ட 88,000 பிறவி அப்படி சொல்கிறாங்க. 88,000 பிறவி. ஆமாம், 88,000 பிறவி இருக்குது. நண்டு மீன் அது இதெல்லாம் சேர்த்து மரம் கொடி செடி புறா எல்லாம் இருக்குது. ஆனால் கடைசி பிறவி மனித பிறவி. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நியாயமாக இருக்கமோ சுத்தமாக இருக்கமோ. அதனால தான் நமக்கு 6 அறிவுன்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. 6 அறிவில் நமக்கு 10 அறிவு. 10 அறிவு யூஸ் பண்ணவங்க கொஞ்சம் பேர், 5 அறிவு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் பேர், 6 அறிவு யூஸ் பண்ணவே இல்லை இன்னும். அப்போ அந்த 6 அறிவு இருக்கவனே ஓரளவு வந்து கண்டுபிடிச்சி தான் அவன் வந்து சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது சித்தராகிறது. ஏன்னா இல்லைன்னா திருப்பியும் மாடா ஆடா பிறக்கணும். அந்த அறிவு வந்து நமக்கு கிடைக்குதுன்னா தெய்வங்கள் நமக்கு கொடுக்குற அந்த இந்த பிறவியில் இது ஒரு பெரிய கொடுப்பனை. இந்த பிறவியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பணம் தான் பெருசு அப்படின்னு நினைக்காம நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான் பெருசாக இருந்தாக்கா நம்ம நல்ல பிறவி அடைவோம். சூப்பர் சார், நிஜமா கரெக்டாக சொன்னீங்க. அதே மாதிரி விராலிமலை முருகனையும் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரங்களான்னு சொல்லி துலாமில் இருக்கக்கூடிய சித்திர விராலிமலை முருகன் அவரை பிடிச்சிக்கணும் சார். விராலிமலைனா புதுக்கோட்டை. ஆமா சார், அவரை பிடிச்சி வழிபாடு பண்ண போயிருக்க மாட்டாங்க. சிலம்பலம் விளையாண்டுருக்கேன். சூப்பர் சார். அதனால தான் பார்த்தீங்களா செவ்வாய்னால வந்துடுறாரு பாருங்க. போயிருக்காங்க, சிலம்பலம் விளையாண்டுருக்கேன். இப்போ உங்களுக்குள்ள அவர் தான் இருந்து இயக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பரிசுகளுக்கும் இவ்வளோ விருதுகளுக்கும் பின்னாடி வந்து முருகன் தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. குலதெய்வம், அங்க குலதெய்வம் முருகன். குலதெய்வம் சிவன் தான் எங்களுக்கு. பட் சிவன் பக்கத்துல எங்க முருகரும் வச்சிருக்கோம் நாங்க. இல்ல உங்க பேருக்கு பின்னாடியே முருகனுடைய பேர், தங்கப்பழம்னாலே முருகனுடைய பேர் தானே அது. தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு பாட்டே பாடும். இப்போ அந்த பாட்டை காணோம். முன்னாடி பாடம் எங்கள் ஊரில் கோயிலெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ செவ்வாய் இப்போ ஸ்டண்ட் ஆனா அங்கே செவ்வாய் வேணும். செவ்வாய் வெளுத்தாம யாராலையுமே வந்து இது பண்ண சண்டையா செவ்வாயா இருக்கும், சந்திரனா இருக்கும். சினிமாவில் வேற இருக்கும்ல. சூப்பர் சார். அது வரைக்கும் சுக்கிரனா இருக்கும். உங்க இது அப்புறமா பார்த்துட்டா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பார்த்துட்டு தான் போறீங்க இன்னைக்கு. கண்டிப்பா. நாங்கள் வச்சு அடைச்சி போட்டு வாங்கிட்டு தான் உங்களை அனுப்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார்.